என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஏதோ கொஞ்சம் செய்ய பலன் உண்டா, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை மட்டும்தான் செய்ய எனக்கு பலன் உண்டா, இதை எதை வேணாலும் செய்ய எனக்கு பலன் உண்டா? எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. உலகத்துல எந்த காரியமா இருந்தாலும் சரி, சிறிதோ பெரிதோ எதுவா இருந்தாலும் சரி, நான் என்னால செய்ய முடியும். காரணம் என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் அதை அறிக்கப்பட முடியும்? அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருந்தார்னா நான் வானத்தை கூட அசைப்பேன். அல்லேலூயா. வானத்தை அசைக்கிறேன்னா உடனே நட்சத்திரத்தை சூரிய மண்டலத்தை நம்ம பிடிச்சி இழுக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. வான மண்டலத்துல யார் இருக்கா? யார் இருக்கா? லோகாதிபதிகளே பிடித்து அசைக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் இருக்கிற பொழுது நம்மால் எதையும் செய்ய முடியும். பாருங்க, ஒவ்வொரு மனுஷன் இந்த உலகத்துல உயிர் வாழணும்னா நமக்கு என்ன அவசியம்? சரீரத்துல பலன் அவசியம். ஒரு சரீரம் உயிரோடு இருக்குன்னா அந்த சரீரத்துக்கு தேவையான உணவு அவசியம். இந்த உணவுல இருந்துதான் என்ன வருது? நமக்கு பலன் வருகிறது. இந்த பலம் இருந்தாதான் நம்மள நாட்களை ஓட்டணும். பலன் அவசியம். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீர வாழ்க்கைக்கு எப்படி ஒரு பலன் தேவைப்படுகிறதோ, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா வாழணுங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. அவர் சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அதுல நோ காம்ப்ரமைஸ். சும்மா அல்ல, வேற எதையுமே சொல்லி சமாளிக்க முடியாது. பரிசுத்தர் அவர், அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தமா இருக்கணும். அப்ப பரிசுத்தமா இருக்குன்னா நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியுமா? உங்க சொந்த முயற்சியினால பரிசுத்தமா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதற்கு ஒரு பலன் தேவை. அல்லேலூயா. அது ஒரு ஆவிக்குரிய பலன். அந்த ஆவிக்குரிய பலன் இருந்தால்தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். பரிசுத்தமா வாழன்னா என்ன? இந்த உலகம், மாம்சம், பிசாசு, மூணு காரியம் இருக்கு. உலகம், மாம்சம், பிசாசு. இந்த மூணையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்ப ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு, எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறானோ அதனால் அவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான். இப்ப நம்ம கர்த்தருக்கு அடிமைகளா இருந்தோம் என்றால் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை நாம ஜெயித்தவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய பலன் நமக்கு அவசியம். பிசாசை ஜெயிக்க நமக்கு பலன் அவசியம். சோர்வில் இருந்து வெளியே வர நிறைய நேரம் மனுஷங்க என்ன செய்வாங்க? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போய்விடுகிறோம். சில காரியங்கள் நடக்காததுனாலேயோ, ஏதோ நமக்கு விரோதமாய் பல போராட்டங்கள் வருகிறதுனாலோ நாம் சோர்வடைந்து விடுகிறோம் அநேக நேரங்கள்ல. ஆனால் அந்த சோர்விலிருந்து வெளியே வரணும்னா நமக்கு என்ன வேணும்? பலன் அவசியம். அல்லேலூயா. அது என்ன பலன்? சரீர பலன் இல்ல, ஆவிக்குரிய பலன். இப்போ ரெண்டு பலன் இருக்கிற, மாம்ச பலன், ஆவிக்குரிய பலன். மாம்ச பலன் என்பது சரீரத்தை பலப்படுத்த. சிலரை பாருங்க, நல்ல உடம்புல பலம் வேண்டி என்ன செய்வாங்க? காலையில ஹார்லிக்ஸ், சாயந்தரம் போன்விட்டா பால்ல கலக்கி குடிப்பாங்க. நல்ல சரீரத்தை ஆரோக்கியமா பலனா வச்சிருப்பாங்க. சரீரம் பலமா இருந்தால் என்ன வராது நமக்கு? இன்னைக்கு பாருங்க, கொரோனா வியாதி யாரை தாக்குனா? சரீரத்துல பலவீனமா இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா உள்ளவங்களை தான் என்ன செய்யலாம்? அந்த நோய், இந்த கிருமி தாக்கு, வைரஸ் தாக்கு. அப்ப இந்த வைரஸை எதிர்த்து நிக்கணும்னா சரீரத்துல ஒரு பலன் வேணும். இந்த பலன் எங்கிருந்து கிடைக்குது? அதுக்காக சில சாப்பாட்டு உணவு முறைகள் இருக்கிறது. அந்த உணவுகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கிற பொழுது இந்த கொரோனா கிருமி அதை என்ன செய்யுமா? எதிர்த்து அடித்துவிடும். கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், வைரஸ்கள் இந்த உலகத்துல சரீரத்துக்கு விரோதமா போராடுங்க. சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு சரீரத்துக்குள்ள மாம்ச பலன் தேவைப்படுகிறது. அதற்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுகிறது. அப்பதான் நாம உயிர் வாழ முடியும். அல்லேலூயா. இதை போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம உயிர் வாழணும்னா நமக்கு ஆவிக்குரிய பலன் வேணும். எப்படி மாம்சத்துக்கு விரோதமாய் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், வைரஸ்கள் அலைதோ,
இன்னைக்கு அதை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று, ஆவிக்குரிய பலனை திருட வேண்டும் என்று அநேக கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நமக்கு இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யாரு? சாத்தான பார்த்திருக்கீங்களா? பேயை பார்த்திருக்கீங்களா? சிலர் பார்த்திருப்பாங்க. ஆனா நம்ம சாதாரண கண்களுக்கு பேயோ பிசாசோ கண்களுக்கே தெரியாது. பிசாசானவன் எப்படி தெரிகிறான்னு தெரிஞ்சிக்கிற சிங்கம் போல அலையும். நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த பிசாசு நீங்க நினைக்கிற மாதிரி சிங்கத்தை போல மாச்சி அப்படி கடிக்க வரப்போயெல்லாம் வரமாட்டான். சிங்கம் அந்த இடத்துல நீங்க நினைப்பீங்களா? ஓடி போயிருக்கீங்க. சாத்தான் எப்படி வருவான் நம்ம வாழ்க்கையில? அழகான ஃப்ரெண்டு மாதிரி தோல்ல கை போட்டுட்டு வரணும். அல்லேலூயா. நீங்க யாரை நேசிக்கிறதா மாம்சமா நேசிக்கலாம். இப்போ படிக்கிற பொழுது காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்கும் போது இந்த பையன் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறானே, இவன்ட்ட ஜாலியா பேசுறோம், நம்ம ஜாலியா சந்தோஷமா தான் இவன்ட்ட பேசிட்டு இருப்போம். ஆனா அங்க இருந்துதான் பிசாசு என்ன செய்வோம் உள்ள நமக்கு பிரியமான, கண்ணுக்கு பிரியமான, மாம்சத்துக்கு பிரியமான வழியில தான் இந்த ஆவிக்குரிய கண்ணுக்கு தெரியாத எதிரி உள்ள வருமா. அதை நம்ம இனம் கொண்டு அதை அழிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பலன் அவசியம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் சாத்தான், பிசாசு, அது மட்டும் இல்ல சரீரத்துக்குள்ளே வருகிற இச்சையான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஜெபிக்க விடாமல் தடுக்கிற சோர்வுகள். சோர்வு கூட ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி தான், கிருமி. எலியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த எலியா செய்த அற்புதம் அவ்வளவு பயங்கரமான அற்புதம் செய்தான். ஆனா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அவன் சோர்ந்து போய் எங்க போய் படுத்தானா? சூறை செடிக்கு அடியில போய் படுத்தான். ஏன் படுத்தான்? எதை கண்டு சோர்ந்து போனான்? எதை கண்டு பயந்து போனான்? ஒரு பெண்ணை பார்த்து, யேசபேல் என்கிற ஒரு பெண் சவால் விட்டா. ஒன்னு நான் பல நாளைக்கு இந்த நேரம் உன் மேல இருந்துன்னா பார்க்கலான்னு ஒரு சவால் விட்டான். இவ்வளவு நாள் கர்த்தருக்காய் வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன் தான். இதை கேட்ட உடனே சோர்ந்து போய் பயந்து சோர்ந்து சூறை செடி அடியில போய் படுத்து சொல்றான், போத கர்த்தாவே என் ஆத்துமாவை. பாண்டவர் பாக்குறாரு, மகனுக்கு பலன் இல்லை, பலன் வேணும். நினைச்சாரு தூதன் வந்து கட்டி ஒரு அடை கட்டு சாப்பிடுப்பாங்க. அடைய நல்லா சாப்பிட்டு என்ன செய்யலாம், திரும்பவும் படுத்துக்கலாம். திரும்பவும் தூதன் வந்து 2ஆம் தரம் தட்டி இன்னொரு அடையை கொடுக்குற சாப்பிடலாம். சாப்பிட்டு எத்தனை நாள் நடந்தானா? 40 நாள் இரவு பகல் நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் கூட கர்த்தர் நம்மை ஓட வைப்பார். அல்லேலூயா. தேவைகள் நிறைய இருக்கலாம், பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், போராட்டங்கள் நிறைய இருக்கலாம். இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில, மாம்ச வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ நினைக்கலாம். சோர்ந்து போய் இருக்கிற வேளையில் தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பலவீன நேரங்களில் நமக்கு உதவி செய்யவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம் அதை தேடணும், வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை என்ன செய்தார்? பலப்படுத்தினார். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்னை பலப்படுது. எது நடந்தாலும் சரியா, எது வேண்டாலும் வந்துட்டு போகட்டும். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, கூட இருக்கவே இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அது போதும் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு திருப்தி பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்திருக்கிறது. சாத்தானுடைய வேலை என்னன்னா நம்மை பலவீனப்படுத்துவதுதான் அவனுடைய வேலை. பலவீனம் எதனால வருதுன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு. ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், தப்ப பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் வந்து மன்னிப்பு கேட்டோம், ஆண்டவர் மன்னிச்சுட்டாரா மன்னிக்கலையா, அது ஒரு சிலருக்கு சில நேரங்கள் அந்த குணம். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீரே ஜெபத்தை கேட்டீன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெபம் முடிஞ்சு மறுநாள் என்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா, கேட்கலையா. இதெல்லாம் பலவீனங்கள், பிசாசு கொண்டு வருகிற பலவீனங்கள். அதே போல தோல்வி, சில காரியங்கள் நடக்கல, காத்திருந்து இழைச்சி போச்சு, இனியும் நான் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு பிசாசு கொண்டு வருகிற ஒரு காரியம். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யும்? பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசு.
அந்த பொல்லாத பிசாசுகள் மத்தியில நாம தைரியமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில இழப்புகள் இருக்கலாம், சில காரியங்கள் நம்ம இழந்து போகலாம், அறியாம நஷ்டங்கள் வரலாம். கஷ்டங்கள், தொழில நஷ்டம், அதோட என்ன செஞ்சிருவான் சொல்லுவான், எப்ப வந்தால எழுப்ப முடியாது, அவ்வளவுதான். தற்கொலை பண்ணிட்டு கூட நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு பலவீனப்படுத்துகிறவன் சாத்தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ பலம் கொண்டு இடமனதாயி. பாருங்க, யோசுவாவுடைய வாழ்க்கையில மோசே அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, பயங்கர அற்புதங்கள் செய்தான், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தான். அவன் செய்த அற்புதங்களை பார்த்து இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். மோசே ஒரு வார்த்தை சொன்னான்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. ஏன்னா அது யார் சொல்லுகிற வார்த்தை? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. சாதாரண மனுஷன் சொல்ற வார்த்தை இல்ல, கர்த்தர் சொன்னது. ஏன்னா இஸ்ரவேலருக்கு எல்லாம் தெரியும் மோசே யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியும். அவன் மலைக்குள்ள போனான்னா அங்க மலையில பயங்கரமான மகிமை இருக்கும். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல இறங்கி வந்து மேகத்திலிருந்து அவன்கிட்ட பேசுவார். அப்பேற்பட்ட மோசே அவன் சொல்லுக்கு மறு பேச்சே கிடையாது. அவன் சொல்ல கேட்கலன்னா அந்த ஆத்மா அரைப்பூட்டு போன மாதிரி போயிடும். இப்ப பாருங்க, மோசையுடைய காலம் முடிந்தது, யோசுவா இருக்கலாம். அடுத்தது யோசுவா நடக்கணும். இப்ப யோசுவாவுக்கு எவ்வளவு பயமா இருக்கு பாருங்க. முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கொஞ்சம் ஏதாவது தப்பான உடனே கல்லதான் தூக்கிட்டிப்பான், உடனே கல்லறிஞ்சு கொல்லணும். இப்ப யோசுவா கையில ஒப்பு கொடுப்போம், யோசுவா பயந்து போய் இருந்திருப்பான். ஆண்டவரே, மோசைக்கே இப்படி நான் எப்படி உங்களை நடத்த போகிறேன், பயந்து போய் சோர்ந்து போய் ஒருவேளை எனக்கு பலம் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா 1:9 அதிகாரம் சொல்லுகிறார், யோசுவாவை பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? பலம் கொண்டு திடமனதாய். எப்பெல்லாம் சோர்வு, பலவீனம், அசதி, தோல்வி என்னென்ன வருதோ கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தரே எல்லாவற்றையும் என்ன செய்வாரா? காரியங்களை வாய்க்க செய்வார். அவர் நம்முடைய கால்களை ஒரு நாளும் தள்ளாட ஒட்டாதவர், நம்மை காக்கிறவர் ஒரு நாளும் உறங்காதவர், தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், நெறிந்த நாணலை என்ன செய்ய மாட்டாரா? முறிக்காதவர். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உள்ளான மனுஷனிலே நமக்கு பலன் அவசியம். அதைத்தான் திரும்ப அந்த நாளுக்கு நாள் உங்கள் உள்ள என்ன செய்யணும்? மறுரூபமாக. மறுரூபம் எப்போ வரும்? அந்த ஆவிக்குரிய சத்து, இந்த சத்து உணவு உள்ள போகணும். அல்லேலூயா. நல்லா சத்து மாவுலாம் கொடுக்குறாங்க, சத்து உணவு. அப்ப அந்த சத்தான உணவு சரீரத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய சத்துணவு அவசியம். அதை ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். அதுதான் நமக்கு பலனை தரும். சரி, இந்த பலனை நாம் எப்படி பெற்றுக் கொள்வது? சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நாம் சீக்கிரமாய் முடிக்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே தாவீது சொல்லுகிறான். என்ன சொல்றான்? 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நானோ யார் நாமத்தினால வர்றேன்? சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். நானோ ஒன்ன மாதிரி பட்டயத்தோட வரல, கேடகத்தோட வரல. நான் வருகிறது யாருடைய நாமத்தினால? கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதாம்? பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நமக்கு முதலாவது கிடைக்கிற பலம் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய நாமத்தினால்தான் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தின் மகிமை, வல்லமை நாம் அறிகிற அறிவுக்குள்ளதான் இருக்கிறோம். இன்னைக்கு பிரதர் சொன்னாரு, கர்த்தரை அறிகிற அந்த அறிவுனால நீ நீதிமானாக்கப்படுகிறார். அந்த கர்த்தரை அறிகிற அறிவினால நீதிமானாக்கப்படுவது போலதான் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்தா நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ள என்ன செய்யும்? ஒரு பெரிய பலன் வரும். பாருங்க, கோலியாத்து பயங்கரமான ஆள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறோம்.
சவுல் பயந்து அவன் தள்ளாடிட்டு இருக்கான். என்ன பண்றது? யாருமே அவனுக்கு முன்பாக நிற்க முடியல. தாவீது ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கிற பையன். அவன் வந்து பார்க்கிறான், இந்த பெரிய விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் இவனா ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை அடிப்பான். எனக்குள்ள இருக்கிறது என்னது? கர்த்தருடைய நாமம். அவன் எப்பவும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் என் ஆத்மாவில, சங்கீதம் 138:3 சொல்ல, ஆத்மாவில பலன் தருகிறவர். சங்கீதம் 28:7 பாருங்க, கர்த்தர் என் பலனும் என் கேடகமும் அதை உயர்த்துகிறவர். பலன் கர்த்தரே எனக்கு பலன். அவருடைய நாமத்துல பலன் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை உச்சரிச்சு உச்சரிச்சு துதிச்சு அந்த பலனை பெற்றுக் கொண்டான். அப்ப அவன் நினைக்கிறான், கர்த்தரின் நாமத்தினாலே இவனை நான் மேற்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில நேரம் சில பிசாசு போராடிக்கிட்டே தான் இருக்கும். சில பிசாசுகள் போராட வரலாம், உங்களுக்கு விரோதமாக எழுப்பலாம். அந்த நேரத்துல நீங்க அதை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்ப அதை மேற்கொள்ளணும்னா நமக்கு பலன் அவசியம். அந்த பலன் எப்படி கிடைக்கும்? இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற பெரிய பொல்லாத ஆவியா இருந்தாலும் சரி, கர்த்தரின் நாமத்தை விசுவாசித்து அவருடைய நாமத்தை சொல்லுகிற பொழுது அந்த சத்துருவை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, வேத வசனத்தினாலே நமக்கு பலன் கிடைக்கும். சரீர பலன் வந்து உணவுல கிடைக்கிற மாதிரி ஆவிக்குரிய பலன் எங்க இருக்குதா? வேத வசனத்திலே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 4:4 மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆவியில நம்ம பிழைக்கணும்னா, ஆத்மாவில பிழைக்கணும்னா, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை நமக்கு அவசியம். தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம், சரீரம் உயிர் வாழணும்னா அப்போ அவசியம், சாப்பாடு அவசியம். அதே போல நம்முடைய ஆவி ஆத்மா உயிரோட இருக்கணும்னா, பலன் கிடைக்கணும்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல நடக்கிற பொழுது அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? மன்னா, கொத்துமல்லி அளவு மன்னா. அந்த மன்னாவை சாப்பிட்டு அத்தனை வருஷம் அவங்க நடந்திருக்காங்க. ஒருத்தருக்கும் சரீரம் என்ன செய்யல? பலவீனம். வேதம் சொல்லு, அவர்களில் பலவீனப்பட்டவர் ஒருவர் இல்லை. காரணம் என்ன? இந்த மன்னா. இந்த மன்னாவை சாப்பிட்ட எவனுக்கும் பலவீனம் கிடையாது. அவன் சரீரத்துல பலவீனம் மாத்திரம், அவன் போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட பலவீனம் வரலையா? வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு பாத ரட்சை கூட ஒண்ணு செய்யலாம், செருப்பு கூட ஒண்ணு தியாகி போகுது. அப்ப அந்த பவர் ஆஃப் த ஹோலி வேர்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்னும் மன்னாவுக்கு இருக்கிற பவர், அதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அன்றைக்கு மன்னாவாய் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு வேத வசனம் தூதர்கள் மூலமாய் நமக்கு அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் நமக்குள்ளே வருகிற பொழுது நமக்கு பலன் உண்டாகும். நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது ஆரோக்கியம். நீதிமொழிகள் 4:22. நீதிமொழிகள் 4:22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்முடைய ஜீவன்ல பலன், ஜீவன் இருக்கிறதுனாலே என்ன வேணுமா? பலன் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு இந்த வசனமாகிய அந்த மன்னா ஒவ்வொரு நாளும் தேவை. ஆவி உயிரோடு இருக்குன்னா என்ன வேணும்? வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போயிட்டு இருந்தாலும் அவரை அறிகிற அறிவு வரும். கர்த்தரை அறிகிற அறிவு வருகிற பொழுதுதான் நமக்குள்ளே மறுரூபம் உண்டாகும். நமக்குள்ளே மறுரூபம் வருகிற பொழுதுதான் நீதிபரரை நாம் தரிசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவ வார்த்தையினாலே பிழைப்பான். பிழைக்கனாலே அவருக்கு வசனம் வேணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு ஆண்டவரை அறிஞ்சிருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க, ஆத்மாவில் செத்து போய் கிடக்கு. இந்த ஆத்மா உயிரோட பிழைக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் என்ன செய்யணும்?
கிரியை செய்யணும், ஆவியில கிரியை செய்யணும், ஆத்மாவில கிரியை செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் ஏசப்பாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். வேத வசனங்கள் நமக்கு எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நமக்கு ஆவியில பலன் தருகிறதும், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை ஜீவனை தந்து வாழ வைக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. உள்ளான மனுஷங்க பலம் வேணும்னா ஆவிக்குரிய வார்த்தைக்கு, வேத வசனத்துக்கு நாம ஒவ்வொரு நாளும் நிறைய நேரத்தை ஒதுக்கணும். ஒன்றும் புரியல, சிலர் சொல்லுவாங்க வசனத்தை படிச்சாலே ஒன்றும் புரிய மாட்டேங்க புரிஞ்சிருப்பாங்க. புரியலனாலும் புரிஞ்சதோ புரியலையோ டெய்லி அரை மணி நேரம் வாசி. அல்லேலூயா. வார்த்தையை வாயை விட்டு வாசிக்க 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 அதுவே நிறைய கிரியைகளை செய்யும். அதுதான் பலம். பவுல அப்போஸ்தலர் வாழ்க்கையில பாருங்க, அவன் எப்பவுமே போர் சுருள். அப்போ நமக்குலாம் அழகா ஆண்டவர் நினைச்சிட்டாரு, கையில பைபிள் எழுதி அழகா புக்கு போட்டு நல்லா உரம்லாம் போட்டு ஜிப்பு போட்டு கையில தந்துட்டாரு. ஆனா அந்த காலத்துல பாருங்க, அவனுக்குலாம் அந்த பைபிள் இதெல்லாம் கிடையாது, வார்த்தை. அவங்களாம் அந்த ஏசாயா தோல் சுருள், அந்த சுருள்களை தான் வச்சு படிக்கணுமா. அந்த சுருள்ல பழைய காலத்துல ஓலைச்சுவடி பார்த்துக்கிங்களா? ஓலைச்சுவடி ஆணியை வச்சு எழுதியிருப்பாங்க. அப்ப ஒரு வார்த்தையை வசனத்தை படிக்கனால ரொம்ப கண்ணை ரொம்ப மைன்யூட்டா வச்சு ஒவ்வொன்றா வாசிக்கணும். அப்பதான் அது என்ன எழுதிருக்கடி புரியும். இன்னைக்கு நமக்கு பாருங்க, மொபைல்ல இருக்கு, பைபிள் புக்கில் இருக்கு, சின்ன பைபிள் இருக்கு, பெரிய பைபிள் இருக்கு, நிறைய நிறைய வித்தியாசமான பைபிள். ஆனா படிக்கிறது தான் மக்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா அந்த காலத்துல அந்த தோல் சுருள், அந்த ஓலை சுவடியை விட மோசமா இருக்கு தோல் சுருள், அதுதான் எழுதி அதை சுருட்டி வச்சுக்கிடுவான். பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றான், நான் அவன் வசமாய் விட்டு வந்த தோல் சுருள்களை எடுத்து கொண்டு வா. எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட தோல் சுருள் இருக்கும். அதுல என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அதுதான் அவருக்கு பலம். எப்ப பார்த்தாலும் வார்த்தை கையில வச்சுப்போம். அல்லேலூயா. ஸ்மித் விகில்ஸ்வர்த்லி ஒரு பெரிய தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்பவும் பைபிள் அப்படியே கையோட வச்சிருப்பாங்க, நெஞ்சோட வச்சு அணைச்சிக்கிட்டே போவார். எப்பவும் வசனம் வேத வார்த்தை இல்லைன்னா எங்கேயும் போக மாட்டார். அவர் சொல்றாரு, எத்தனையோ ஜனங்கள் உயிரோட கர்த்தர் அவர் மூலமா எழுப்பினார். என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. வார்த்தை நமக்குள்ள வருகிற பொழுது அது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியம், அது நமக்கு ஜீவன். ஆண்டவர் சொல்றார், அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இதை வார்த்தையின் மகத்துவத்தை பவுல் அப்போஸ்தலன் அறிஞ்சதுனால சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்மோடு பேசுகிறது. கிறிஸ்து எப்படி பேசுகிறார்? வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற பொழுது, நாம் அந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுதே நமக்குள்ளே அனல் மூடும். அப்போ நமக்குள்ள உள்ளான மனுஷன்ல பெற வரணும்னா வேத வார்த்தைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வு, கால வயது அவர்களுக்கு திரும்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மூன்றாவது தேவனுடைய இடத்திலிருந்து நாம் பலனை பெற வேண்டும் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பலம் வேண்டும் என்றால் காத்திருக்கணும். யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு நேரம் தேவனுக்கு காத்திருக்கிறோம்? நீ பாருங்க, எத்தனையோ காரியங்களுக்காக பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், ஒரு கடைக்கு போனா ரேஷன் கடையில கியூல இருந்து காத்து நிக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னா அதுக்கு எவ்வளவு நேரம்னாலும் காவல் இருக்கிறதுக்கு கஷ்டமே பட மாட்டேன்றாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஜெபத்துல காத்திருப்போம்னா ரொம்ப, அப்பதான் விசாரிச்சு ஏதாவது சிந்தனையை கொண்டு வந்து என்ன செய்வோம்? கொட்டாவியை கொண்டு வந்துடும், அப்படியே தூக்குவாங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க நினைச்சா அங்க சிலருக்கு நிறைய பேருக்கு கண் அப்படியே கட்டி தூக்கம்.
கர்த்தருக்கு காத்திருக்க முடியாமல், அப்படி இருக்கிற நேரங்களில் கர்த்தருக்கு காத்திருக்க முடியாட்டா நம்மளால பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை தேடுகிற அனுபவம். உபவாசம் பாருங்க, நிறைய உபவாசம் போடுறார். எதுக்கு? காத்திருந்து ஒரு பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பலன் வேண்டும் என்று அவர் அப்படி இருக்கிறார். எக்ஸாம்பிள் அந்த கழுகு சொல்லுவாங்க. கழுகுக்கு வயசு எத்தனைன்னு யாராலும் இன்னும் கணிக்க முடியல. குறைஞ்சது 100 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு கழுகு உயிரோடு இருக்கிற நாட்கள் எவ்வளவா? 100 வருஷம். அப்ப இந்த கழுகு வயசாக கொஞ்சம் நாளானோட 20 வருஷம் ஆனோட இந்த ரெக்கெல்லாம் என்ன ஆயிரும்? பிச்சிரும். அப்படின்னா ரொம்ப இதாயிரும், மோசமாயிரும். ரொம்ப பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி ரொம்ப மோசமான கழுகு என்ன செய்யுமா? என்ன பறக்கிறதுக்கே முடியாது, இறகெல்லாம் உதிர்ந்துடும். ரொம்ப மொட்டையா இருந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்யுமா? என்ன இப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்யுமா? நேரே கண்மலை வெடிப்புல போய் உள்ள உட்காந்து, கண்மலை வெடிப்புல போய் உட்கார்ந்து உபவாசம் பண்ணும். இல்லையா? இருக்கும்போது அவருடைய ரெக்கை எல்லாம் விழுந்து உடம்பு ஃபுல்லா முழு மொட்டையாயிருமா, ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பிறகு என்ன ஆகுமா? அதுல இருந்து அழகாக சிறகுகள் அழகா புதுசா முளைச்சி வரும். இந்த புதுசா வந்த உடனே புதுசா பிறந்த கழுகு மாதிரி அழகா செட்டைகளை அடித்து எழுந்து வருமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்க்கிறவங்களுக்கு இது அந்த கழுகா தெரியாது, அது புதுசு. அல்லேலூயா. அதை போலத்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் எப்பெல்லாம் முடியலையோ, எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை போராட்டம் மேல மேல இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிற பொழுது, அவருக்கு காத்திருக்கிற பொழுது ஒரு புது பலனை தருகிறார். அல்லேலூயா. புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து நம்மை பறக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வார வயது போலாகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அதுக்காக 90 வயசு ஆயிடுச்சு நான் திரும்ப 20 வயசு குமரனாகனா அது நடக்காது. அல்லேலூயா. எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை குறிக்கிறது. ஆவிக்குரிய உள்ளான மனுஷன். காலையில் சொல்றான், இப்ப நான் 80 வயசு, ஆனா இது அப்போ எனக்கு என்ன பலன் இருந்தோ அது இப்பவும் எனக்கு இருக்கு. அல்லேலூயா. அதை போலத்தான் ஆவிக்குரிய பலன். உங்க ஆவிக்குரிய பலன் எப்படி இருக்கிறது? நீங்க 25 வயசுல ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன பலன் இருந்தோ அது 90 வயசுல இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வசனம். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் பால வயது. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எந்த வயசு ஒரு கடமை கிடையாது. எந்த வயதா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்றால் இந்த மாதிரி போராட்ட பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? பலப்படுத்துகிறார். ஏசாயா 40:29 சொல்லுகிறது. ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. காத்திருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு சோர்ந்து போய் என்ன ஆண்டவர் தான் தேடணும், என்ன ஒன்றும் ஓட முடியல, பறக்கவும் முடியல. கழுகு பாருங்க, எப்ப பறக்க முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அது போய் காத்திருக்கிற பொழுது சோர்ந்து போனவனுக்கு அவர் என்ன செய்கிறாரா? பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பலன் நமக்கு வேணும்னா மூன்றாவதாக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய நாமத்தை பற்றி அறிவு நமக்குள்ளாய் வருகிற பொழுது நமக்குள்ளாய் உள்ளான பலன் வருகிறது. இரண்டாவது, வேதத்தின் வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதை வாசிக்கிற பொழுது, இந்த மறைவான அந்த மன்னா நாம் புசிக்கிற பொழுது நமக்கு பலன் வருகிறது. மூன்றாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது பலன் வருகிறது. நான்காவது, கடைசியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். லூக்கா 4:14 வாசிக்கிறோம். இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு சென்றார். ஆண்டவர் இயேசு உலகத்துல இருக்கும்போது அவருக்கே ஒரு பலம். என்ன பலம்? ஆவியானவருடைய பலம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதே போலத்தான் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆவியானவருடைய பலன் அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை அவசியம். அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்.
அந்நிய நம்முடைய பலவீனங்களில் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாது இருக்கிற பொழுது ஆவியானவரே நம்முடைய பலவீனங்களில் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவருடைய பலம் நமக்குள்ளே வருகிறது. லூக்கா 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் இருக்கிறதுனாலதான் எதையும் செய்ய என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் நமக்கு பலன் வெற்றி வேண்டும்னால் எந்த நேரத்திலும் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு அவசியம். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு யாரு, எப்படிப்பட்டவர்? ஒரு விருந்தினர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தினர் மாதிரி. நிறைய பேர் என்ன செய்வாங்க, அபிஷேகம் அபிஷேகம் நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்றுக்குவாங்க. ஆனா அந்த அபிஷேகமாகி அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது, வந்த பிறகு அவரை நாம அருமையா வச்சுக்கணும். உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளர் வராரு, நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சீங்கன்னா தான் அவரு என்ன செய்வாரு, கொஞ்ச நாளைக்கு இருப்பார். வந்த உடனே ஒரு நேரம் சாப்பாட்டை கொடுத்துட்டு அப்புறம் அவரை கண்டுக்காம விட்டா, அவரை கண்டுக்காம நீங்க வீட்டுல விட்டுட்டு உங்க வேலையில பார்க்க போயிட்டாங்கன்னா அவர் இருப்பாரா? இல்ல அவருக்கு சாப்பாடே கொடுக்கல, நீங்க மட்டும் சாப்பிட்டு இருக்கீங்க, அவரை கண்டுக்கிடவே இல்லை, விருந்தாளி இருப்பாரா? அவர் போயிடுவார். அதே போலத்தான் தூய ஆவியானவர் நம்முடைய சரீரங்களிலே வாசம் பண்ண வந்திருக்கிறார். அவரை ஒவ்வொரு நாளும் வைத்து பராமரிப்பது அவசியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற பொழுது அவர் ஒரு ஆள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் எனக்குள்ள இருக்கிறாருன்னா அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப அவருக்கு ஆவியானவருடைய பலன் நமக்கு எப்ப கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னை நடத்துவார். இந்த விசுவாசத்துல பரிசுத்த ஆவியானவரை துதிச்சு மகிமைப்படுத்துகிற பொழுது நம்மை பலன் உண்டாகும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நான்காவது தூய ஆவியானவருடைய பலன்.